இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஒரு 18-19 வயசில் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், இது 3 தானா? Diabetics with a significant number of value and hypertension, you have to accept it, it's a lifelong disease. So looks like sleep is the first marker. Definitely sleep is the most important marker ne solran. General body health check-up 30+ அப்புறம் எடுக்க ஆரம்பிக்கணும்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் இழுத்தாதான் இதெல்லாம் தெரிய வருது. சார் நான் இழுக்கவே போகிறதில்ல, பிரச்சனை வரும்போது பார்த்துக்கிறாங்கன்ற ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்காங்க. Huge. வயத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறவங்க ஸ்டெப் ப்ரோட்டோகால் பண்ணணும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4னா என்ன? ஒரு காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட கட் ஹெல்த்தை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வாட் ஆர் த கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ் தே நீட் டு டேக்? More than food, I would probably think it in a very simple way. குயிக்காக உங்களுக்கு ரிசல்ட் வேணும் and they are little lazy. If they are lazy and they want to lose weight and they want to look better, I think bariatric surgery will not work. Hi guys, welcome to the Ramya show. And இன்னைக்கு வந்து சார்ட் ஆஃப் ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்பெஷல் எபிசோட். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் கூட தான். பிகாஸ் என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறது வந்து இஸ் அ டாக்டர் பை ப்ரொஃபஷன், பேரியாட்ரிக் சர்ஜன், gastroenterologist, laparoscopic surgeon, இந்த மாதிரி நிறைய ஐடென்டிட்டிஸ் இவருக்கு உண்டு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி விதினால என்னோட அண்ணனும் கூட. ஸோ ப்ரெசென்டிங் டு யூ டாக்டர் தீபக் சுப்ரமணியன். Hi. Yes. ஸோ வீட்டில் உட்காந்து இந்த மாதிரி பேசும்போது ஃப்ரீயாக அட்வைஸ்னு நான் ஓடி போயிடுவேன். பட் இப்போ நானே சொந்த காசில் அட்வைஸ் உனக்கு இல்லை, எல்லாருக்கும் கொடுக்குறோம், அதனால ஜாலியாக பண்ணலாம். தான். ஸோ முதல்ல வந்து கம்ப்ளீட்டாக இந்த பாட்காஸ்ட் முழுக்க அபவுட் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிகாஸ் நீ வந்து நிறைய இந்த ஒபிசிட்டி பற்றி ஹேண்டில் பண்ணுறதுனால அதை பற்றி கொஞ்சம் இருக்கிற கன்சர்ன்ஸை அட்ரஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இதில் ஃபர்ஸ்ட் திங் இஸ் அபவுட் திடீர்னு இப்போது ஐ டோன்ட் நோ வை இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஒரு 18-19 வயசில் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 25 வயசில் இருக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குங்கிறாங்க. அண்ட் when they say லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், இது 3 தானா? இது எல்லாமே அது மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இன் மெடிக்கல் டேர்ம்ஸ் பார்த்தா மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னா somebody who's obese along with all these things you said இல்லையா? இப்போ வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, இல்லை டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள். சில பேருக்கு வந்து ஸ்லீப் ஆப்னியா, அதுவாமே இப்போ ரொம்ப காமன் ஆகிடுது. ஸோ இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ங்கிற என்டிட்டி தான் யூ ஆர் வாட் வி ஆர் காலிங் as லைஃப் ஸ்டைல் டிசீஸ். பட் இது ஒபிசிட்டினால மட்டும்தான் வருமா, இல்லை சில பேர் ஒல்லியாக இருக்கிறவங்க கிட்டையும் இதெல்லாம் பார்க்கலாம்? ஆமாம், இட்ஸ் நாட் ஒபிசிட்டி இஸ் ஒன் ஃபேக்டர். இப்போ நம்ம ஊரில் பார்த்தா ஒபிசிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப விதத்தில் பேசப்படலை இன்னுமே. ஈவன் தோ there are a lot of people like you who are doing this across and so much of information இருக்கிறதுனாலையும் தவிர இன்னுமே அது ரீச் ஆகலன்னு சொல்லுவேன். நம்ம ஊரில் பார்த்தா முக்கியமான விஷயம் வந்து இஸ் ஸ்ட்ரெஸ் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஹஸ் ஃப்ரம் சிம்பிள் லெவல் ஆஃப் ஸ்கூல் லெவல்லேருந்து இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் கோயிங் இண்டிவிஜுவல்ஸ் who are CEOs அந்த லெவல் வரைக்கும் stress has played a big role in the last say about 20-25 years where it has changed the genes of certain people itself. Wow. அந்த மாதிரி லெவலில் போனதுனால இன்றைக்கி யூ ஆர் சீயிங் திஸ் இன் அட் அ யங்கர் ஏஜ் குரூப். ஓகே, டயபெட்டிஸாக இருக்கட்டும், இல்லை பிபி வரதா இருக்கட்டும், இந்த விஷயம். இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு இதை எடுத்துக்கும் பொழுது வந்து I'll directly jump into the main question, which is எல்லாருக்குமே இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஃபார் ஆல் லெவல்ஸ். பட் த அல்டிமேட் கோல் இஸ் இப்போ ஒரு 30s, mid-30s அண்ட் mid-40s இருக்கிறவங்களுக்கு வந்து ஹை ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப்ஸ் இருக்கும்பொழுது இம்மீடியட்லி அவங்களுக்கு வந்து சரியாக சாப்பிட முடியாது, தூங்குற டைம் கம்மியாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒர்க் அவுட் பண்ணலாம் முடியாது. டு பி எக்ஸாக்ட், இட்ஸ் சம்படி லைக் யூ இன் யோர் பொசிஷன். பட் யூஆர் ஃபுல்லி அவேர், நான் என் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதும் தெரியும். அப்போ வாட் இஸ் த ரியல் சொல்யூஷன் ஹியர்? See, I think மேனேஜிங் ஸ்ட்ரெஸ்ஸே ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் தானே. ஐ டோன்ட் திங்க் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறனோ ஐ கேனாட் புட் தட் டு எல்லாருக்கும் இப்படியே பண்ணுங்கள். ஐ திங்க் இட்ஸ் வெரி கஸ்டமைஸ்ட். இப்போது எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா பேசணுன்னா, எனக்கு இப்போது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குது, இல்லை ஐம் ஆர்கனைசிங் சம்திங் ஆர் ஐம் கோயிங் த்ரூ ஐ ஹேவ் அ மேஜர் சர்ஜரி தட் இஸ் ஹேப்பனிங்னா அதை நான் வேறு விதமாக ஹேண்டில் பண்ணுவேன். எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐ வில் ப்ராப்ளி ட்ரை டு ஸ்லீப் இட். எனக்கு ஸ்லீப் தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். எனக்கு வந்து ஒரு குட் 8 hours ஸ்லீப் கிடச்சிதுன்னா எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் இருந்தாலும் ஐ திங்க் ஐ ஹேண்டில் இட் பெட்டர். பட் எனக்கு ஸ்லீப் அஃபெக்ட் ஆகிற லெவலில் ஸ்ட்ரெஸ் வந்ததுன்னா இட் மீன்ஸ் ஐம் ரியலி ஸ்ட்ரெஸ். கரெக்ட். ஆமாம். ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்? ப்ராபப்ளி வந்து ஐ லுக் அட் பிளேயிங் டென்னிஸ். இப்போ என்னோட பர்சனல் எக்ஸாம்பிள் நான் பேசுறதுனால சொல்கிறேன். ஐ ப்ளே டென்னிஸ். ஸோ வென் ஐ ப்ளே டென்னிஸ் ஐ ஃபர்கெட் அந்த ஸ்ட்ரெஸ் மறந்துடும். எனக்கு ஒரு அந்த 1.5 hours மறந்துடும். And automatically your endorphins are released on the time. And all these things will help in better sleep. If I get a better sleep, my stress gets better. So looks like sleep is the first marker. Definitely sleep is the most important marker ne solvano. Okay, அது சில பேர் வந்து இப்போலாம் அந்த ஸ்லீப்பை இக்னோர் பண்ணிட்டு எனக்கு 5.5 hours ஸ்லீப் போதும், ஐ கேன் ஃபங்க்ஷன்னு சொல்லி ஐ ஃபீல் லைக் த அலர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆன் இட் இஸ் நாட் ப்ராட். ரொம்ப அவேர்னஸ் இஸ்
less? One is that it's not just the duration of sleep. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க ஐ ஸ்லீப் வெரி வெல் டாக், நான் 6 to 7 hours தூங்குவேன் அப்படின்வாங்க. ஆனால் அவங்க ஸ்லீப் டைம் கேட்டால் 2 AM 2:30 AM படுப்பாங்க, காலையில் 8:30க்கு எழுதுவாங்க. See, நம்ம பாடி கிளாக் இஸ் டிசைன்ட் இன் சச் அ வே, there are certain hormones that are released in your peak REM cycle, அந்த ஸ்லீப் சைக்கிளில். those hormones are very important for us for our general well-being. இப்போ நம்ம சொல்கிற அந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், இந்த மாதிரி ஜென்ரல் வெல்பீயிங்க்கு வரக்கூடிய அந்த விஷயங்கள், ப்ளஸ் டு ஆல்சோ ரெகுலேட் ஸ்ட்ரெஸ். ஓகே. ஸோ நிறைய பேர் அந்த 2-3 மணிக்கு தூங்கும் பொழுது இட்ஸ் டெஃபினெட்லி நாட் தட் அந்த REM ஸ்லீப் 7 மணிக்கு வந்ததுன்னா மார்னிங்கு அந்த இது ரிலீஸ் ஆகாது. தெர் இஸ் த டைம் இன் ஆர் பாடி தட் இட் ரிலீசஸ். ஸோ தட்ஸ் வை ஐ கீப் டெல்லிங் ஆல் மை பேஷண்ட்ஸ் ஆல்சோ அண்ட் மெனி பீப்புள் ஆல்சோ இஸ் தூங்கு, லைட்டாக தூங்குங்க, பட் அதை ருட்டீன் ஆக்காதீங்க. டெய்லி 2-2:30 மணிக்கு தூங்காதீங்க. சி, ஒன்ஸ் இன் அ வைல் ஸ்லீப்பிங் த டைம் இஸ் ஃபைன். இல்லை, நம்ம நைட் வந்து ஒரு ஆவரேஜ் பிட்வீன் 10 to 11 தூங்குறது இஸ் அ குட் டைம். ஓகே. 10 to 11 இஸ் டீசென்ட். அதுக்கு முன்னாடி தூங்கினா கிரேட், பட் 10 இஸ் அ வெரி குட் டைம். 10 to 5 இஸ் our பெஸ்ட் ஸ்லீப் டைம். அந்த டயத்தில் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு வாட் வில் யூ சே? See, again it's again personal தானே. இப்போ நாம இப்போ நிறைய பேர் பார்த்தோம்னா they will be used to this cycle. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. they used to this cycle, they look at the phone, ஒரு நைட் ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு தூங்கணும். இது வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ஹேபிட். அது வந்து இட்ஸ் ஹேபிட், இட் ஹாஸ் டு பி சேஞ்ச். how can one withdraw அதிலிருந்து, அந்த மாதிரி ஹேபிட்லேருந்து? அதுதான் சொல்கிறேன், you should have some other activity. Make yourself tired by doing some other activity. I would say wake up in the morning early for about week to 10 days, which will make you tired automatically. ஒரு நாள் 2 நாளில் you will not. அந்த ஒரு நாள் 2 நாள் சீக்கிரமாக எழுந்துக்கிறப்பவும் நைட் லேட்டாக தான் தூங்குவாங்க அவங்க. ஒரு 2 நாள் கஷ்டமாக தான் இருக்கும், பட் இவென்ச்சுவலாக வரும்போது you will get used to it. ஓகே, ஐம் டேக்கிங் யூ பேக் டு தட் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் விஷயம். ஸோ இட்ஸ் நாட் தட் வந்து நம்ம ஒரு நாள் தூங்கி எழுந்துக்கும் போது ஐயோ இன்னைக்கு எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துருச்சு அப்படின்றது இல்லை. இட்ஸ் சம்திங் வேர் அது நமக்குள்ளேயே ரொம்ப நாளாக இருந்திருக்கு. திடீர்னு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்லேயோ இல்லை ஒரு சுச்சுவேஷன் வரும்போதோ வி கம் டு நோ அபவுட் இட். ஸோ இதோட வார்னிங் சிக்னல்ஸ் என்னலாம்? இந்த மாதிரி கொலஸ்ட்ரால்க்கு, டயபெட்டிஸ்க்கு, ப்ரெஷர், பிளட் ப்ரெஷருக்கு இஃப் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை. டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி சொல்லிடுவேன் ஆட்டோமேட்டிக்காக. தட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் மீ. இஃப் யுவர் பேரண்ட்ஸ் ஹேவ் ஹேட் ஹார்ட் டயபெட்டிக்ஸ், you are definitely having a higher chance of developing it. Okay, you can't prevent that aspect of it. Abhiya, you can't prevent it, you will get it. அந்த GTT, intolerant glucose இருக்கும் டெஸ்ட், அந்த GTTன்னு சொல்லுவோம். அதை அந்த லெவலில் அது இருக்கும்போது, அந்த லெவலில் வந்தால் கூட ஓகே தான். ஏன்னா யூ கேன் கண்ட்ரோல். நிறைய பேர் வந்து இந்த லெவலில் இருக்கிற டயபெட்டிஸ் நல்ல ஃபிட்டாக இருப்பாங்க, they'll be ஆக்டிவாக இருக்கிறவங்க. அந்த டயபெட்டிஸ் லெவலில் அந்த லெவலுக்கு மேலே தாண்டாது. HbA1c you would have heard of it, இல்லையா? அந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்லேயே இருந்து they can throughout sustain life, which means medication தேவைப்படாது. ஒரு நல்ல ரெகுலேட்டட் லைஃப் ஸ்டைல், ஒரு நல்ல டயட்டு, இதோடய மெயின்டைன் பண்ணி போயிடலாம். அந்த ப்ரீ டயபெட்டிக் ஏன் வந்தது இவங்களுக்கு? ஏன்னா தேர் ஜெனட்டிக்ஸ் இஸ் ப்ரூவ். ஓகே, அதை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. அந்த ப்ரீ டயபெட்டிக்லேருந்து டயபெட்டிஸ்க்காக மாறுறாங்கல்ல, அது வந்து பியூர்லி பேஸ்ட் அப்பான் தி பர்சன், on the type of lifestyle they have, diet, whatever it could be, many factors. So அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது is on individual basis. Okay. When it comes to cholesterol and hypertension, yes, கொஞ்சம் genes play a role in that also. familialனு இருக்குது அதுலலாம், பட் டயட் தான், primarily டயட் தான். கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்குமே இட்ஸ் அபவுட் டயட். இட்ஸ் மோஸ்ட்லி டயட். பிளட் ப்ரெஷர் வந்து ஸ்ட்ரெஸ் சொல்லுவேன், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ப்ரிவென்ஷன் பற்றி கொஞ்சம் பேசணும். அண்ட் வேர் நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டபடி அப்பா அம்மாவுக்கு இருக்குது, இல்லை ஹெரிடிட்ரியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது அன்அவாய்டபுளாக இன்னைக்கு ஸ்டேஜில் எல்லாருக்கும் இருக்குது. பட் வி கேன் ஜஸ்ட் ப்ராபப்ளி டிலே இட். டிலே கிடையாது, யூ கேன் கீப் இட் அண்டர் கண்ட்ரோல். கீப் இட் அண்டர் கண்ட்ரோல். ஓகே, யூ கேன் கீப் இட் அண்டர் யோர் கண்ட்ரோல். சரி, by maintaining a good healthy lifestyle. Okay, there's also this another thing that இந்த மாதிரி ஒரு diabetes வந்துருச்சுன்னா there are certain people who are propagating it, and I want to know a doctor's opinion. இதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் through a good lifestyle and diet. Would you say yes? I would say partly yes to it. I have seen patients இப்போ வந்து pre-diabeticலேருந்து diabetic ஆகிட்டு they've come back to pre-diabetic where they don't need medications. Wonderful. அது வந்து purely அவங்களுடைய mental grit and அதை வச்சு தான், அதை பேஸ் பண்ணி தான் அதை நம்ம பண்ணவே முடியும். எக்ஸ்ட்ரீம் டயபெட்டிக்ஸ்க்கு அஃப்கோர்ஸ் தெர் இஸ் மெட்டபாலிக் சர்ஜரி, ஓகே, வேர் வி கேன் சேஞ்ச் த வே த ஃபுட் இஸ் டைஜஸ்டட் இட் செல்ஃப். அண்ட் இப்போ ஒருத்தருடைய HbA1c வந்து 10 இருக்குது, 11 இருக்குது, தே ஆர் அன்கண்ட்ரோல் டயபெட்டிக்ஸ்னா அண்ட் தேர் ஆல்சோ ஒபீஸ் அப்படின்னா தேர் ஆர் மெட்டபாலிக் சர்ஜரிஸ் which can reverse this back to a pre-diabetic stage or reduce the medication to a very minimal amount. Okay, somewhere in the lifestyle diseases oda common factor என்னன்னா
இதை வந்து அவங்க பிளட் ரிப்போர்ட்டில் பார்க்குறாங்க, டாக்டர்கிட்ட போகிறாங்க, டாக்டர் உடனே வந்து அவங்களுக்கு மெடிகேஷன் கொடுக்குறாங்க, அண்ட் தட்ஸ் வேர் இட் எண்ட்ஸ். அந்த மெடிகேஷன் சாப்பிட சாப்பிட அந்த வேல்யூஸ் ஆர் ஸ்டேபிள். திருப்பி அவங்க அந்த மெடிகேஷனை கொஞ்ச நாள் நிறுத்திட்டாங்கன்னா இட் ஷூட்ஸ் அப். ஸோ த டிபெண்டன்சி ஆன் தட் மெடிகேஷன் சீம்ஸ் டு பி வெரி ஸ்ட்ராங். அண்ட் அதனால இப்போ ஒரு ஸ்டாட்டின் கொலஸ்ட்ரால் எடுத்துக்கும் போது அதில் சைடு எஃபெக்ட்ஸ் வரும்ன்ற ஒரு பயம் வருது அதை நாளடைவில் எடுக்கும் போது. ஸோ வாட் டு யூ திங்க் ஆஸ் அ டாக்டர், இஸ் த மெடிகேஷன் பார்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி? மெடிகேஷனுங்கிறது வந்து இப்போது ஒருத்தருக்கு கொலஸ்ட்ரால் வந்துடுது இல்லைனா வந்து தே ஆர் டயபெட்டிக்ஸ் வித் அ சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஆஃப் வேல்யூ அண்ட் ஹைப்பர் டென்ஷன்னா அக்செப்டட், யூ ஹேவ் டு அக்செப்ட் இட், இட்ஸ் அ லைஃப் லாங் டிசீஸ். யூ கேனாட் கெட் அவே ஃப்ரம் இட். நம்ம வந்து இப்போது ஃபீவர் இருக்குது, நான் 3 நாள் மெடிகேஷன் போடுறேன், 5ஆவது நாளில் நிறுத்திடுறேன், 6ஆவது நாளில் எனக்கு மெடிசன் வேண்டாம், அப்படிப்பட்ட டிசீஸ் கிடையாது. அதனால் இதெல்லாமே ஆர் க்ரானிக் டிசீசஸ் விச் ஆர் கோயிங் டு பி வித் யூ ஃபார் லைஃப். And by saying that, I will again reiterate that there are so many patients who start well, அந்த லெவலை ரீச் பண்ணி இறங்கி வருவாங்க. இது வந்துடுத்துங்கிறதுனால they will decide இனிமேல் நம்ம போட வேண்டாம் இந்த மெடிசன்னு சொல்லி திரும்ப பழைய லெவலுக்கு போவாங்க. ஐயோ, அந்த மெடிசன் எடுக்காதனால. ஸோ மெடிசன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இன் தீஸ் 3 diseases at least. ஓகே, இன் தீஸ் 3 problems at least. இது எடுத்து தான் ஆகணும். பட் இந்த சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது இது எல்லாமே வேர்ல்டு வைடு வந்து அத்தனை பேருக்கு இருக்குது இந்த பிரச்சனைகள். ஓகே, இதெல்லாம் டைம் டெஸ்டட் அண்ட் இனஃப் டெஸ்ட் ஹேஸ் ஹேப்பன்ட் இன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆன் திஸ். அண்ட் வெரி வெரி இஃப் யூ லுக் அட் த ப்ராப்ளம் வர்சஸ் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, சைடு எஃபெக்ட்ஸ் இஸ் வெரி மினிமல் when you look at it not taking it. இதை எடுக்காதனால இதை நான் எடுத்தால் எனக்கு சைடு எஃபெக்ட் வருங்கிறதுக்காக அதை எடுக்காமல் இருந்தால் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆர் மச் பிகர் கம்பேர்ட் டு அதை எடுக்கிறதுனால வரக்கூடிய அந்த மைனர் சைடு எஃபெக்ட். ஓகே, பட் த கன்சர்ன் இஸ் ஒரு 50 வயசில் இந்த ப்ராப்ளம் ஒருத்தவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணால் அதுக்கப்புறம் அவங்க மெடிகேஷன் எடுக்கிற டைம் கம்மி தான். பட் 20 வயசில் ஒருத்தங்களுக்கு கொலஸ்ட்ரால் இல்லை டயபெட்டிஸ் வந்ததுன்னா அவங்க அடுத்த 40 வருஷம் அவங்கள ஆயுசு முழுக்க அதை எடுக்கணும். நானே டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ எனக்கு கொலஸ்ட்ரால் ஹையாக இருக்குன்னு தெரிஞ்சப்போ ஐ வாஸ் அட்வைஸ்ட் மெடிசன். ஓகே, பட் நான் எடுக்கலை. ஐ தாட் நான் ஒர்க் அவுட்டில் சரி பண்ணுறேன், டயட்டில் சரி பண்ணுறேன்னு சொல்லி I could reduce to a significant level, but I could not bring it to normal ever. So eventually, I had to start taking the medicine on a minimal dosage. Okay. I am continuing it. Now it's all well under control. But adoda good lifestyle also matters. Definitely. நான் இதை மட்டும் எடுத்துன்னு நான் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. I need a good lifestyle along with the medicine to keep it under control. இல்லைன்னா அது அந்த பார்டர் லைன் ஹைலேயே இருந்துட்டு இருக்கும். நான் இதை பற்றி ஏன் இவ்வளவு டீப்பாக டிக் பண்ணுறேன்னா, ஐ நோ அ ஹோல் லாட் ஆஃப் பீப்புள் who say இப்போல்லாம் வந்து நம்ம ஜென்ரல் பாடி ஹெல்த் செக்கப்பை 30+ அப்புறம் எடுக்க ஆரம்பிக்கணும்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் எடுத்தால் தான் இதெல்லாம் தெரிய வருது. ஸோ நான் எடுக்கவே போகிறதில்ல, பிரச்சனை வரும்போது பார்த்துக்கிறாங்கன்ற ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்காங்க. ஹியூஜ் அது. வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? 100% இருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்ச பல பேர் என்னோட க்ளோஸாக தெரிஞ்சவங்க who are non-medicos ஆர் மெனி ஆர் லைக் தட். இது எதுக்கு எடுக்கணும், இது எடுத்தால் இது எதுக்கு டாக் பண்ணணும், பட் அப்படியே நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறேன், டயட்டில் பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு. Years and years they've pushed doing a health checkup. Is that a problem? It's definitely a problem. I mean, இருக்கலான்னு தெரிஞ்சதுன்னா that means 9 out of 10 times இருக்கும். Okay. It's a gut feeling. It's a gut feeling. Okay. இப்போ எனக்கு வந்து probably if I think that எனக்கு blood pressure அதிகமாக இருக்கலான்னு நான் நினச்சேன்னா I feel most likely it will be there. ஸோ அதனால் எடுக்காமல் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது தப்பு. அதோடைய எஃபெக்ட்ஸ் மச் பிகர். இப்போது இந்த கொலஸ்ட்ராலுங்கிறத நம்ம வந்து ஒரு சிம்பிளாக பார்த்து முடிச்சிடறோம், அது கொலஸ்ட்ரால் அப்படின்னு. அதனால நாளைக்கு சடனாக ஒரு ஹார்ட் அட்டாக் வரலாம், ஒரு ஸ்ட்ரோக் வரலாம். அதெல்லாம் லைஃப் த்ரெட்டனிங். உங்கள் ஃபேமிலியும் எல்லாரையுமே இட் கேன் ஜஸ்ட் டர்ன் அப்சைட் டவுன். ஸோ தோஸ் ஆர் திங்ஸ் விச் யூ கேனாட் இக்னோர். ஓகே, அண்ட் லெட்ஸ் டாக் அபவுட் கட் ஹெல்த் பிகாஸ் யூர் ஆல்சோ அ gastroenterologist. இந்த கட் ஹெல்த் பற்றின அவேர்னஸ் இப்போ புதுசாக நிறையா வர ஆரம்பிக்குது. அதுக்கு என்னென்னமோலாம் சொல்கிறாங்க, கிம்ச்சி சாப்பிடுங்க, யூனோ சம் நியூ டேர்ம்ஸ் விச் ஹவ் கம் அப், அதெல்லாம் வந்து குடிங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆஸ் அ டாக்டர் ஒரு காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட கட் ஹெல்த்தை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வாட் ஆர் த கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ் தே நீட் டு டேக்? More than food, I would probably think it in a very simple way. Okay, gut health has a huge effect with stress. Okay, if you are stressed, automatically the first thing that is affected is gut. And the butterflies in the stomach அப்படிங்கிறது is not a very சும்மா சொல்கிற டேர்ம் கிடையாது. butterflies in the stomach எப்போ வருது, பயந்துட்டு இருப்போம், இல்லை ஏதாவது டென்ஷனாக இருக்கும்போது butterflies in the stomach. That's a true feeling. Everybody, இப்போ இங்கே இந்த கிளினிக்கு வர 90% of my patients have some sort of a gut health because of some sort of a stress. ஓகே, அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஃபுட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஃபுட் மாறும். அதனால் நான் அப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறத விட ஐ வுட் ப்ராப்ளி திங்க் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபுட் எப்படி எடுக்கணும்னு சொல்லிடுறேன். தி பெஸ்ட் வே டு ஈட் இஸ்
very small frequent meals throughout the day. We are very much used to a breakfast, lunch, dinner model across. I agree, அப்படிதான் நம்மளுடைய ஸ்கூல் இருக்குது, அப்படிதான் நம்மளுடைய காலேஜஸுடைய சிலபஸ் இருக்குது, நம்ம ஒர்க் சிலபஸ் எல்லாமே இருக்குது. பட் அதையும் தாண்டி ஐ திங்க் இஃப் யூ கேன் அந்த ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸுங்கிற ஹேபிட் வந்ததுன்னா இட்ஸ் த பெஸ்ட் திங். சிமிலர்லி மார்னிங் ஷுட் பி அ பெஸ்ட் மீல். த பெஸ்ட் மீல் ஆஃப் த டே இஸ் த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மீல். நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்சே 50-60% don't take breakfast. Yeah. That's one of the worst things to do. Always have a good breakfast. Next is a decent lunch. Dinner very light. Finish it before 7:30. இது மூணுமே ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் நம்ம ஊரில் மார்னிங் சாப்பிட மாட்டாங்க. ஃபுல் மீல்ஸ் மத்தியானம் லஞ்சுக்கு அடிப்பாங்க. நைட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு லேட்டாக ஒரு 10 மணிக்கு தே ஈட் அ சாலிட் டின்னர். உடனே தூங்கிடுவாங்க, ஒரு 1 ஹவருக்குள்ளே தூங்கிடுவாங்க. இதுதான் வந்து ப்ராப்ளம். இதில் ஆட்டோமேட்டிக்காக கட் ஹெல்த் வந்து 100% will go for a toss. ஃபூடை விட நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க. நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் கூட வெளில போய் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு மெயின்டைன் இட் திஸ் வே, கட் ஹெல்த் வில் பி குட். பட் வாட் அபவுட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்? அது ஒரு பெரிய ஃபேஷனபிள் கல்ச்சராக இப்போ இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ், ஸ்மால் மீல்ஸ்ன்னு சொல்கிறீல்ல, அப்போ வாட் அபவுட் தட்? Intermittent fasting is more for somebody who's customized and looking at a weight loss. Okay. இப்போ எகைன் எங்கிட்டே நிறைய பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி கேட்கும்போது, பண்ணலாமான்னு கேட்கும்போது, அவங்களுக்கு அது செட் ஆகுமாங்கிறத வந்து நம்ம அசஸ் பண்ணி சொல்லணும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இன்டர்நெட்டில் கூகுள் பண்ணி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இந்த டைமில் இந்த டைம் அதுங்கிறது அது எல்லாருக்கும் செட் ஆகாது. ஒருத்தருக்கு செட் ஆகிற வெயிட் லாஸ் மாடல் யூனிவர்சலாக எல்லாருக்கும் செட் ஆக வாய்ப்பே கிடையாது. ஐம் ஷூர் யூ ஆர் ஆல்சோ அவேர் ஆஃப் இட், ஐ எம் அவேர் ஆஃப் இட், எவ்ரிபடி இஸ் அவேர் ஆஃப் இட். ஸோ பீப்புளுடைய திங்கிங் வந்து இஸ் பிகம், இல்லை இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணிடலாம், நம்ம வந்து நான் ஈவினிங் 4 o'clockலேருந்து நான் வந்து நைட்டு 11 வரைக்கும் சாப்பிட்றேன், 11லேருந்து அடுத்த நாள் 4 வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். இதுதான் அந்த இது. தட் டசன்ட் ஒர்க் ஃபார் எவ்ரிபடி அண்ட் இட்ஸ் நாட் அ குட் லைஃப் ஸ்டைல் ஃபார் ஈட்டிங் டெஃபினெட்லி. ஏன்னா நம்ம வயிற்றில் செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ், அந்த ஸ்டமக்கில் செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ், they do cause, they need food, they are hungry for food every now and then. அதை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது தான் it helps the gut overall. Okay. And one more thing is about obesity, because obesity management is part of what you do. கம்மியாக சாப்பிட்டு கூட நல்ல வெயிட் டாலரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற, வெயிட் அதிகமாக இருக்கிற நிறைய பேர் இண்டிவிஜுவல்ஸை நான் பார்க்குறேன். வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? ஏதாவது ஒரு டைமில் அது அகெயின் அதில் கொஞ்சம் ஜெனட்டிக்ஸும் இருக்கும். இஃப் யூ லுக் அட் இட், கொஞ்சம் ஜெனட்டிக்ஸ் வில் பிளே ரோல் இன் திஸ். அகெயின் ஒபிசிட்டியில் பிக் டைமே இருக்கும். அது கொஞ்சம் தேர் இஸ் அ சர்டன் எலிமெண்ட் ஆஃப் பீப்புள் வேர் தே டோன்ட் ஈட் மச். ஆமாம். ஒவ்வொருத்தருடைய மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது, பேசல் மெட்டபாலிக் ரேட்னு பிஎம்ஆர். அந்த பிஎம்ஆர் வந்து இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஐ நோ பீப்புள், ஐம் ஷூர் யூ ஆல்சோ நோ, வேர் நல்லா சாப்பிடுவாங்க பட் ஒல்லியாக இருக்கும். ஆமாம். Okay, that means their metabolic rate is very good. The metabolism is very, very good. It's not like சில பேருக்கு அது இருக்காது. இது பை பர்த் இல்லையா? பை பர்த்தே இருக்கலாம், ஆர் அவங்க ஒரு அத்லீட்டாக இருக்கலாம், ஆர் தே குட் பி அ வெரி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வரும். சிமிலர்லி ஒரு சில பேருக்கு கம்மியாக தான் இருக்கும். அதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். இப்போது நான் வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்குமே நான் சொல்கிறேன், சிம்பிள் எக்ஸாம்பிளாக, நான் வந்து இப்போ ஒரு 2 months நான் டென்னிஸே ஆடலைன்னா I will gain 2-3 kg. எனக்கு அது தெரியும். That means I don't have a very great metabolism. Yeah, so do I. So எனக்கு அது டக்குன்னு தெரிஞ்சு I should change myself and start doing something. Okay. Either in terms of activity or in terms of diet. Okay. If you can do both, it's the best. Combining it's the best. But தனித்தனியாக அட்லீஸ்ட் இதை கம்பைன் பண்ணணும். எனக்கு அது புரிஞ்சிருக்கணும். இத்தனை வருஷத்தில் எனக்கு புரிஞ்சுக்கணும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது அது வேறு மாதிரி இருந்திருக்கும். எனக்கு இப்போது ஐ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு 2 மாதம் நான் பண்ணலன்னா என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கும். சிமிலர்லி ஒருத்தர் வந்து ரெகுலராக போகிற ஒருத்தர் திடீர்னு நிறுத்துனாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பர்டிகுலர் எக்ஸசைஸை. ஐ ஹவ் சீன் பீப்புள் கெயின் வெயிட். தட்டும் இதே தான். அவங்களுக்கு மெட்டபாலிசம் இஸ் பேட். அவங்க அதை பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணே இருப்பாங்க. பட் நிறுத்தினா ப்ராப்ளம். ஆல்சோ திஸ் சேஞ்சஸ் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஏர்லியர் எக்ஸாம்பிள் விச் யூ செட் வேர் அவங்க வந்து சின்ன வயசில் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒல்லியாக இருப்பாங்க. பட் திடீர்னு அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆஸ் தே ஏஜ் அதே மாதிரி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இடத்துல மாத்திரம் ஃபேட் டெவலப் ஆகி அந்த பாஞ்ச் ஒரு ஸ்கினி ஃபேட் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அண்ட் சின்ன வயசில் நான் சாப்பிடும்போது எனக்கு அது ப்ராப்ளமாக இல்லை, இப்போ மாத்திரம் எனக்கு அது வருதுன்னு தே அட்ரஸ் இட். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் the body slows down, your digestion slows down, aging எல்லாமே இருக்குல்ல. You cannot be how you were when you are 18 or 20. Your speed comes down. எல்லா விதமும் இதில் it plays a role. And there is so many இன்னைக்கு
25 இயர்ஸ் முன்ன இருந்த டயட் எவ்வளோ இருந்ததோ இன்றைக்கி ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அவ்வளோ இருக்குது மார்க்கெட்டில். நான் வீட்டிலாம் சாப்பிடுவேன், பட் இருந்தாலும் வீட்டில் சாப்பிட்ற ஃபுட்டே வந்து எவ்வளோ ஆர்கானிக்காக இட்ஸ் ஆல் ப்ராசஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் 20 வருஷம் முன்னாடி பெருசாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இஃப் யூ லுக் அட் இட், அப்பா அம்மா நம்மளுக்கு வந்து they will not have faced this much problems at their age compared to us today. We will face it probably 10 years earlier. The next generation, my kids will probably face it even earlier unless they look after themselves. இது வந்து change in the overall change that is happening across the universe. It's not limited only to our population or this particular lifestyle. So you must understand these things about health. Health today understanding வந்து இன்னைக்கு is very important for one's well-being on a long run. Okay. As a obesity management doctor, bariatric surgeon, obesity அப்படின்ற definition என்ன? Obesity, now we call somebody obesity when their BMI is beyond, say, 30. BMI is body mass index. Okay, simple. எல்லாரோட body mass index ஒருத்தர் தெரிஞ்சிருக்கணும். In fact, weight divided by height in meters the whole square. இதுதான் body mass index. Normal body mass index is less than 25. 26 to 30 you call them overweight. Anybody more than 30 you call them obese. Okay. இது வந்து ஒரு சைடு. பட் நம்ம ஊரில் ஒபிசிட்டிங்கிறது இஸ் ஆல்சோ மெஷர்ட், எஸ்பெஷலி ஏஷியன் கண்ட்ரீஸில் தெர் இஸ் another definition. வெய்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ வெய்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆக விமெனுக்கு ஒரு வேல்யூ, மெனுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அது அதிகமாகும் பொழுது தே ஆர் டேர்ம்ட் அஸ் ஒபிசிட்டி. பட் நம்ம ஊரில் அதை நம்ம சொல்லவே மாட்டோம். வெயிட்டாக ஒபீஸ் அப்படிங்கிற டேர்ம் தான் நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு வருது என்ன, ஓவரால் அவன் பார்க்க குண்டாக இருக்கான் அப்படின்ட்டு. ஒருத்தர் ஒல்லியாக தான் இருப்பாங்க, பட் வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ஒரு 105 இருக்கும், 110 இருக்கும். They are obese. தொப்பை. They are obese. They are actually obese. By definition they are obese. But we don't use that. To understand this right, இப்போ எனக்கு வந்து thighs ரொம்ப பெருசாக இருக்குது, or my lower body is bigger, but என்னோட waist வந்து சின்னதாக இருக்குது, the circumference is small அப்படின்னா நான் obese இல்லையா அப்போ? So there's two types of obesity, central and peripheral obesity. Central obesity is what I'm talking about. Central obesity in the abdomen. Abdominal obesity ne solluvom adha. Peripheral obesity is what you are talking about. ஸோ அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். யூ கேனாட் கால் தெம், அதுவும் ஒபிசிட்டி தான், பட் சென்ட்ரல் ஒபிசிட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஜாஸ்தி. ஓ, ஸோ இது வந்து மச் லெஸர். யா அதனால வரக்கூடிய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆர் லெஸர். ஓகே, இட்ஸ் மோர் ஆஃப் அ காஸ்மெட்டிக் திங் தான் அது. பட் நிறைய பார்த்தோன்னா பீப்புள் வில் நாட், அந்த மாதிரி கேட்டகரி ரொம்ப கம்மி. ஜென்ரலி இட் பி மோர் ஆல் ஓவரால் ஒபிசிட்டியாக இருப்பாங்க, இல்லைனா சென்ட்ரலாக தான். ஓகே, இப்போ வயத்தில் இந்த ஸ்டமக் ஃபேட் அக்யூமுலேஷன் இருக்கும்பொழுது த காமன் கம்ப்ளைண்ட் இஸ் அவங்க ஒரு டயட்க்கு போகிறாங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. But that's also the last area where weight loss can happen for most of the people. மற்ற எல்லா இடமும் கம்மியாகி. ஸோ வாட் வுட் யூ சே ஆஸ் சஜஷன்ஸ்? இந்த மாதிரி வந்து வயத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறவங்க ஸ்டெப் ப்ரோட்டோகால் பண்ணணும், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4னா என்ன? ஐ திங்க் எக்ஸ்பெக்டேஷனை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணிக்கணும். செகண்டு, கன்சிஸ்டன்சி இன் டயட் அலாங் வித் எக்ஸசைஸ். நான் சொல்கிறது அதுக்காக வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து எதுவுமே சாப்பிடாம அப்படி நான் சொல்லவே இல்லை. சிம்பிள் திங் வுட் ப்ராப்ளி பி ஹாவ் a good 5 days, good healthy and a good exercise. Have a cheat one day. One day or one meal? I would say one day itself. அது வந்து இந்த 6 நாளோட சாப்பாடையும் அந்த ஒன் டே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சு. அதுக்காக போய் அது யூ cannot be binge eating அந்த ஒன் டே. நான் சொல்கிறது அதான் சொல்கிறேன்ல, 5 days தான் நான் சொன்னேன், 6 சொல்ல நான். 5 days of good healthy eating and good exercise. One day of whatever you want. அந்த ஒன் எக்ஸ்ட்ரா டே இருக்குல்ல, அந்த ஒன் எக்ஸ்ட்ரா டே ட்ரை டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். நார்மலாக இப்போ வந்து நான் ஜிம்முக்கு தான் 5 நாள் போகிற ஆளாக இருக்கா, அந்த 6th day டூ சம்திங் எல்ஸ் கார்டியோ, ப்ளே பிக்கிள் பால், ப்ளே டென்னிஸ், டூ ஸ்விம்மிங், ப்ளஸ் ஹாவ் அ டீசென்ட் மீல். ரெண்டுத்துக்கும் நடுவில், இந்த லெவல் வேணால் இங்கே வேணால் நடுவில். ஐ ஃபீல் தட் வில் பி மோர் ஈஸி டு அடாப்ட் தென் 7 நாளும் பண்ணுறது. 7 நாள் யாராலையும் முடியாது. அண்ட் கிவ் இட் டைம். You have to give a lot of time, and that depends person to person. If I need to lose, say, 15 kg over a period of time, I'll need to invest a few years in it. Okay. You cannot expect it in 3 months' time. Nobody can do it. Okay. உங்ககிட்ட யாராவது வந்து இந்த சூப்பர்ஃபிஷியல் ரீசனுக்காக வந்து பெல்லி ஃபேட் எனக்கு கம்மி பண்ணணும், எனக்கு ஃப்ளாட் ஆப்ஸ் வேணும். Yeah. So many. So as a doctor, what is your first thing? See, I will still give diet and exercise. In bariatric surgery, enga protocol by bariatric surgery which I want to know. Is that the mental acumen to do diet and exercise. So after surgery, before, after surgery எல்லாமே. So we test them. We tell them 3 months நீங்கள் diet exercise பண்ணிட்டு வாங்க, எவ்வளோ குறையிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம். 3 months போவாங்க, அவங்க பண்ணாங்களா நம்ம ட்ராக் பண்ண முடியாது. பட் டுடே யூ கேன் ட்ராக் வித் so many apps that are there. பட் we tell them track it, எவ்வளோ ஸ்டெப்ஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு கவுண்ட் கொடுங்க, இதெல்லாம் கேட்போம். 3 months அவங்க பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். எங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா,
இந்த பர்சனுக்கு நாங்கள் பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணால் அது ஒர்க் ஆகுமாங்கிற அசஸ்மெண்ட் இருக்கும். ஓஹோ. XYZ எடுத்து நம்ம அந்த வெயிட் அதிகமாக இருக்கும் எல்லாருக்கும் நம்ம பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணுறது கிடையாது. பண்ணக்கூடாது பண்ணுறதும் கிடையாது. நான் த ரீசன் இஸ் இவங்களுக்கு பண்ணால் குறையும், இவங்களுக்கு அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் பண்ணுற டயட்டும் அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய எக்ஸசைஸும் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் பேரியாட்ரிக் சர்ஜரி பேஷண்ட் வந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், டயட் எக்ஸசைஸை நடுவில் பேப்பரில் போட்டுருவேன், டயட் எக்ஸசைஸ். அப்புறம் இந்த பக்கம் மேலே மெடிகேஷன்ஸ் போடுவேன், இந்த பக்கம் எண்டோஸ்கோபிக் மெத்தட்ஸ் போடுவேன், இந்த பக்கம் சர்ஜரின்னு போடுவேன். ஏன்னா இதில் நீங்கள் எந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணாலும் டயட் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேரோட மென்டாலிட்டி வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணால் டயட் எக்ஸசைஸ் தேவையில்லை அப்படி கிடையவே கிடையாது. அப்படி தான் உங்கள் மென்டாலிட்டினா நான் பண்ண மாட்டேங்க, வேறு எங்கேயாவது பண்ணுவாங்க, தயவு செஞ்சு போய் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லி அனுப்பிச்சேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் விச் ஐ வாண்டட் டு ஆஸ்க். அதாவது இப்போது எல்லாரையும் வந்து ஈட் லெஸ் மூவ் மோர்னு சொல்கிறாங்க. பட் த கைண்ட் ஆஃப் ஒபேசிட்டி கிளைண்ட்ஸ் யூ ஆர் சீயிங், பேஷண்ட்ஸ் யூ ஆர் சீயிங், அவங்க வந்து தேர் டு அன் எக்ஸ்டென்ட் வேர் அவங்களுக்கு உட்கார்றதே பெயின், படுத்துக்கிறது பெயின், சாப்பிட்றதெல்லாம் கம்மியாக அவங்களால யோசிக்கவே முடியாது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆல்சோ பேட்டில் வித் மென்டல் இல்னஸ் விச் இஸ் பயங்கரமா. அண்ட் எங்களுக்கு ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் வி அசஸ் இஸ் மென்டல் ஹெல்த் before doing surgery. Many times there is binge eating we rule out, bulimia we rule out. So a lot of things that we rule out before we take up a patient for surgery because we don't want அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் அதை அசஸ் பண்ணாலே சரியாயிருங்கிற ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் தட் ஹஸ் ஷோன் தட். ஸோ அவங்களெலாம் ரூல் அவுட் பண்ணிவிட்டு counselors, not psychiatrists, we send them to our clinical psychologists who will assess them and say, okay, you know, this person is really obese, he doesn't have any other issues, I think bariatric surgery will help him. அவங்க சைட்லேருந்து அவங்க சொல்லி கிளியர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் we take them for surgery. அண்ட் போஸ்ட் சர்ஜரி எப்படி வந்து சஸ்டெயினபிளாக அந்த வெயிட் திருப்பி கெயின் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க? So we give them a clear diet plan. We have a nutritionist who's dedicated for this. We give a clear diet plan. இது எடுங்க. A focus after bariatric surgery will be a lot on proteins. ஸோ ஒருத்தருக்கு நம்ம bariatric surgery பண்ணும்பொழுது நம்ம எதுக்கு பண்ணுறோம், அவங்க வெயிட் லாஸ் பண்ணுறோம், அவங்களோட ஃபேட் பர்சன்டேஜ் கம்மி பண்ணுறோம். இதில் என்ன ஆகும்னா அவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க பிகாஸ் ஆஃப் த சர்ஜரி பர் சே. அது சாப்பிடும் பொழுது மசில் மாஸ் போகக்கூடாது, லீன் மாஸ் போகக்கூடாது. ஸோ வி என்ஷூர் தட் தே ஈட் நார்மலாக சொல்லுவாங்கல்ல, ப்ரோட்டீன் ரிக்வயர்மெண்ட் இஸ் 1 கிராம் per kilogram. ஸோ இப்போ நான் வந்து 75 kg 75 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும்னா போஸ்ட் பேரியாட்ரிக் சர்ஜரி யூ ஷுட் பி 2.5 times. But வந்து when your obese clients come with a weight of 150 kilos 300 கிராம்லாம் சாப்பிட முடியாது, ஒத்துக்கிறேன். we try to reach as much. ஸோ என்ன சொல்லுவோம், அவங்க மீலில் 70 to 80% ப்ரோட்டீன் ரிக்வயர்மெண்ட், வெரி மினிமல் கார்ப்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபைபர். இப்படி தான் அவங்க டயட் இருக்கும். இதெல்லாம் முன்னாடியே சொல்லிவிடும், இப்படி தான் அவங்க டயட் இருக்கும். நீங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியாக 5 பேர் போகிறீங்கன்னா 5 பேருக்கு வந்து உங்களுக்கு வந்து யூ வில் நாட் பி, நீங்கள் மெதுவாக தான் சாப்பிட முடியும். அவங்க 4 பேர் ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் மெதுவாக தான் சாப்பிடுவீங்க, லைட்டாக தான் குறிச்சிட்டு வருவீங்க. ஓகே, பேசிக்கலி இது சாப்பிட்றத டெண்டன்சியை கம்மி பண்ணிடும் இல்லையா? ரெண்டுமே சாப்பிட்றோட டெண்டன்சியை கம்மி பண்ணும். பிகாஸ் ஆஃப் we eliminate a particular hormone called ghrelin which is secreted in the fundus of upper part of the stomach, and we also make the stomach into a smaller pouch or a tube. So based on that, rendu effective, restrictive and malabsorption. Malabsorption is basically food will not stay in your stomach for a long time. Okay. நம்மளோட gastric emptying time னு சொல்றது வந்து ஏன் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு 5 மணி நேரம் கழிச்சு பசிக்குதுன்னா நம்ம gastric emptying time நார்மலாக ஒருத்தருக்கு வந்து 4 to 6 hours. So if I eat breakfast at 8, எனக்கு அடுத்து பசிக்கிறது 1 மணிக்கு. ஏன்னா 5 மணி நேரம் நான் காலைல சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட் என் வயிற்றில் இருக்குது. அது வெளில போன உடனே ghrelin is secreted and you start feeling hungry. ஓகே, என்னைக்குமே திரும்ப வந்து அந்த வெயிட் அவங்களுக்கு ரீகெயின் ஆகாதா? ஆகும். அதான் எகைன் சொல்கிறேன்ல, அந்த ரிசல்ட் ரீச் பண்ணிட்டாங்கன்னு அவங்க தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் வந்து 110 kgயில் ஒருத்தர் வராரு, he wants to lose weight, he is all ready and committed, he will post bariatric surgery, he will lose weight, he may even come up to 70 kg, no problems. பட் நான் இப்போ 70 வந்துட்டேங்கிறதுனால அந்த 1.5 year கஷ்டப்பட்டு பண்ண அந்த ஜேர்னியை மறந்துட்டு திரும்ப if he goes back to his old lifestyle, this 70 can go up again to 85, 90. But how அதான் அந்த ஸ்டமக்கோட சைஸ் கம்மி? Stomach is an expansile organ. Stomach can accommodate it, it stretches. ஸோ ஒரு 5 years கழிச்சு ஒரு பேரியாட்ரிக் சர்ஜரிக்கு நான் இவ்வளோ சின்ன டியூப்பில் அந்த பண்ணியிருக்கோன்னா டெஃபினட்டாக அதே சைஸில் இருக்காது, இன்னும் பெருசாக தான் இருக்கும். பழைய சைஸுக்கு போயிருக்காது, டெஃபினட்டாக இன்னும் கொஞ்சம் அகாமடேட் பண்ணுவோம். இது அகாமடேட் பண்ண அந்த கிரெலினும் வில் ஸ்டார்ட் செக்ரீட்டிங். ஸோ பசிக்கவும் ஆரம்பிக்கும். ஸோ பசிக்கும் போது நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பிடும்போது இடம் அதிகமாகுது எலாஸ்டிசிட்டி. It can expand. Okay, so as a doctor, if a patient comes to you today, அவங்களுக்கு
குயிக்காக உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அண்ட் தே ஆர் லிட்டில் லேசி, அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது டயட் பண்ணுறதுலாம் இஸ் அ பிக் டீல் அப்படின்னு சொன்னால், are you going to be okay with the procedure of bariatric surgery, or அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து will you push them to going into a healthier lifestyle? What will be your deal? If they are lazy and they want to lose weight and they want to look better, I think bariatric surgery will not work. If they are lazy and definitely they are not going to go do exercise and dieting. If they want to look better they go meet a plastic person, A cosmetologist. a cosmetologist to get their things sorted and move on. Okay, all right. And finally, just to wrap up this whole thing, இதில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். But for that common man who's today suffering with lifestyle diseases, obesity, lack of time, stress, sleep issues, ஒரு top 3 tips from you. இது வந்து non-negotiables for a long life, healthy lifeனா என்ன சொல்வீங்க? Good sleep is, I think I would put sleep as number 1. இது வந்து எனக்கு ஒர்க் ஆனதுனால நான் அதை ஃபஸ்ட்டு போடுறேன்னு 10 தெரியல. hours or 8 hours or? I think a good 6 to 8 hours of sleep is good. அட்லீஸ்ட் இது ஒரு 5 days a week பண்ணால் கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்லீப் இஸ் த பேஸ். ஐ திங்க் ஸ்லீப் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அண்ட் ஓரளவுக்கு ஒரு 70% வந்து ஒரு டிசிப்ளின் டயட். தேர்டு, ஒரு ஆக்டிவாக ஒரு நாளைக்கு ஒரு 1 hour நான் ரெகுலராக பண்ணுற ஒர்க்கில் பண்ணுற வாக்கிங் இல்லாமல் 1 hour இதுக்காக ஒதுக்கி ஒரு 1 hour வாக் பண்ணுவேன். ஐ திங்க் இது 3 கரெக்டாக பண்ணாலே 70% of the problems can be eliminated. Okay, all right. So just drinking water or yeah, that comes again. என்னோட மைண்டில் பொறுத்த வரைக்கும் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு வரும்பொழுது நான் வாட்டர்லாம் நான் போய் டீட்டெயிலாக சொல்லணும்னா 4-5 இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. டாப் 3ங்கிறதுனால நான் சொன்னேன். இது 3 இருந்தால் ஐ திங்க் you'll be safe significantly. and இந்த 3த்தையும் do not start. எல்லாருமே இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க? இந்த பிரச்சனைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. the problem is இதை நீங்கள் இந்த லைஃப் ஸ்டைலில் put it across, say from ஒரு 25 years of ஏஜ்லேருந்து யூ ஸ்டார்ட் திஸ், ஆர் ஈவன் யங்கர் இஃப் யூ கேன். ஏன்னா ஈவன் யங்கர் யூஸ்வலாக கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுனால நான் சொல்லலை. 25 இஸ் அ குட் டைம் டு ஸ்டார்ட் திஸ். இதெல்லாம் யூஸ்வலாக நான் 40ல் சொல்லிட்டு இருப்போம் முன்னாடி. ரைட். இப்போ வி ஆர் டெல்லிங் திஸ் 25 ஸ்டார்ட். ஹேவ் அன் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் அட் 25 itself அண்ட் சஸ்டெயின் இட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். உங்களுக்கு வரக்கூடிய அந்த பிபியாக இருக்கட்டும், இல்லை பிளட் ப்ரெஷர் ஹையாக இருக்க, ஹைப்பர் டென்ஷனாக இருக்கட்டும், இல்லை சுகராக இருக்கட்டும், இல்லை கொலஸ்ட்ரால் ஹையாக இருக்கட்டும், ஒரு எனி அதர் டிசீஸாக இருக்கட்டும், யூ கேன் ப்ராபப்ளி புஷ் இட் மோர் அண்ட் மோர். அது வராமல் அது 40ல் வரக்கூடிய விஷயத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி 50க்கு தள்ளலாம். என்னால் அதை 0% அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல தெரியல. பிகாஸ் தெர் இஸ் சம் அமௌண்ட் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் இன்வால்வ் இன் ஆல் ஆஃப் தீஸ். ஸோ இருக்கலாம், வராமல் இருந்ததுன்னா சந்தோஷம். பட் அதை எவ்வளோ முடியுமோ புஷ் பண்ணுறதுனால. ஓகே, அண்ட் ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டின் டு சம் ஆஃப் திஸ் ஹோல் திங். வாட் வுட் யூ சே இஸ் அ குட் லைஃப்? ஒரு இண்டிவிஜுவலை பார்க்கும்போது அவங்களோட வயசான காலகட்டத்தில் எந்த ஏஜ் மார்க்கர் இன்னைக்கு தேதிக்கு, ஆர் என்ன ஹெல்த் மார்க்கர் வந்து ஒருத்தரை பார்க்கும்போது this person is healthy அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தோணும் as a doctor? I think somebody who is able to live his own life without dependent on others. I think I would really put them across as healthy even if they are 95 years old. Okay. In fact, எங்களுக்கு ஒரு மித்தே இருக்குது. If I can take 2 minutes. There is a மித்து கிடையாது, இட்ஸ் அ ஃபேக்ட் தான். எங்களுக்கு இந்த அனஸ்தீசியா செக்கப்புக்கு நிறைய பேர் வருவாங்க, சர்ஜரிக்கு அனஸ்தீசியா கொடுக்குறதுக்கு. எங்கள் அனஸ்தட்டிஸ்ட் சொல்கிறது எல்லாமே, இந்த 95-year-old வர்ற பேஷண்ட்ஸ் ஆக்சுவலாக 90, 95, 100லலாம் சில பேர் வந்து பண்ணிப்பாங்க சர்ஜரிஸ். அவங்களாம் ஆக்சுவலாக ஃபிட்டாக இருப்பாங்க. பிகாஸ் தேவ் லிவ்ட் அ லைஃப் டில் 95, 100. பட் இந்த 60, 50ல் இருக்கிறவங்க இந்த அன்ஐடென்டிஃபைட் ப்ராப்ளம்ஸோடு வரும்பொழுது நிறையா அன்ஃபிட்டாக இருப்பாங்க. தே சே 95 வரைக்கும் இருக்காங்கன்னா ஆக்சுவலாக அவங்க ஃபிட்டாக தான் சார் இருப்பாங்க, நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம் நம்பன்றாங்க. ஏன்னா அவங்களோட ஜென்ரேஷன் அவங்க அது ஒன்று. அண்ட் 95 வரைக்கும் தேவ் சஸ்டெயின்ட் அ குட் லைஃப் ஸ்டைல் டு ரீச் 95 or 100. வேறஸ் 50ல் இருக்கிற 60ல் இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சொல்கிற அந்த ஹெல்த் செக்அப்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு வேக் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்து ஒரு சர்ஜரிக்கு வரும்பொழுது வி ஐடென்டிஃபை சோ மெனி ப்ராப்ளம்ஸ். இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இதாவது தட்ஸ் லைக் அ வேக் அப் கால். அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் உட்காந்து என்றைக்கும் நீ பேசுறதை நான் கேட்டிருக்கவும் மாட்டேன். திஸ் வாஸ் an opportunity where never happen also again probably.